நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான சிஏ தான் பார்க்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், அதாவது இப்போ நடக்கக்கூடியதும் கேட்கலாம், இல்லைனா இதை வச்சு இதற்கு முன்பு நடந்த முக்கியமான நிகழ்வுகளும் கேட்கலாம். இதற்கு பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? அதாவது இப்போ தான் கேட்கணும்னு இல்லை, இதற்கு முந்தினது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதற்கும் முன்னாடி 5 வருடத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வுகளையும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்கலாம். சரியா? ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பாருங்கள். ஃபஸ்ட்டு இளைய பெருமாள். இது யார் அப்படின்னா 1924 பிறந்து 1924, அதாவது இறந்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 100 வருடம் இருந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா இளைய பெருமாள் 1952 முதல் 3 முறை வந்து எம்பியாக வந்து இருந்திருக்கிறாங்க. சரியா? இப்படி 1952லேருந்து 3 முறை வந்து எம்பியாக இருந்திருக்காங்க. இவரை வந்து தென்னாட்டு அம்பேத்கர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் இளைய பெருமாள். சரியா? இளைய பெருமாள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் மக்களின் கல்வி பொருளாதாரம் நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக, அதாவது எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், ஸோ இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்னது இளைய பெருமாள் குழு. ஓகேவா? ஓகே. இவருடைய கட்சி என்ன தொடங்கியிருந்தார் அப்படின்னா இந்திய மனித உரிமை கட்சி, இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ் பார்ட்டி. ஓகேவா? அப்போ இளைய பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கங்க. 52லேருந்து 3 முறை எம்பியாக இருந்தவர், தென்னாட்டு அம்பேத்கர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இளைய பெருமாள் குழு. அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆதி திராவிடர் SC/ST மக்களுக்கு உண்டான கல்வி மற்றும் பொருளாதார நிலை குறித்து ஆய்வு செய்வதற்கு இவருடைய கட்சி இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்து பாருங்க, சிலைகள்னு பார்க்கும்போது வீரத்தின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் வேலர் அப்படிங்கிறது என்னது வீரம் அப்படின்னு அர்த்தம். சரியா? என்னது லச்சித் போர்ப்புகான் அப்படிங்கிறத வீரத்தின் சிலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னது ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு அழைக்கக்கூடியது எந்த சிலை அப்படின்னா ராமானுஜருடைய சிலையத்தான் என்னது ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த சிலையெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ராமானுஜர் சிலை. அடுத்து பாருங்கள் ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ். ஓகேவா? ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிறது ஆதிசங்கரருடைய சிலை தான் ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ். அடுத்து பாருங்கள் ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஓகேவா? ஸ்டாச்சு ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது பாருங்க நடப்பிரபு கெம்பக்கவுடா. அடுத்து பாருங்க ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது அண்ணல் அம்பேத்கருடைய சிலை தான் ஸ்டாச்சு ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி சிலைகள் வீரத்தின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் வேலர், ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டினா ராமானுஜர், ஒன்னஸ்னா ஆதிசங்கரர், ப்ராஸ்பரிட்டினா நடப்பிரபு கம்பக்கவுடா, சோசியல் ஜஸ்டிஸ் இது எல்லாருக்கும் தெரியும் அண்ணல் அம்பேத்கர். இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி இது எங்கெங்கே இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து 3வது பாருங்கள் ரம்பா ரீபிலியன். ஓகேவா? அல்லூரி சீதாராம ராஜு ரம்பா ரீபிலியன். அடுத்து 2வது பாருங்க வீர் பால் திவாஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது 10வது சீக்கிய குருவின் 2 புதல்வர்களின் வீர மரணம் அடைந்தனால தான் என்ன சொல்றாங்க வீர் பால் திவாஸ். 10வது சீக்கிய குரு யாரு? அவர்களுடைய புதல்வர்கள் அவங்களுடைய வீர மரணம் அடைந்த நாள். சரியா? 3வது பாருங்க பழங்குடியினர் பெருமை தினம் என்னைக்கு அப்படின்னா பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாளை தான் பழங்குடியினர் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நவம்பர் 15ன்னு சொல்கிறாங்க. அப்போ நவம்பர் 14 என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு. நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாளை தான் என்ன சொல்கிறாங்க நவம்பர் 14 அப்படி வந்து சொல்கிறாங்க. சரியா? அப்போ பழங்குடியினர் பெருமை தினம் எப்போ? ஜவஹர்லால் நேருக்கு பிறந்த நாளுக்கு மறுநாள் பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாள் தான். பிர்சா முண்டாவங்க யார்? இவங்க வந்து ஒரு பழங்குடியினர் புரட்சியாளர். ஓகேவா? அப்போ பழங்குடியினர் பெருமை தினம். இதுக்கு இன்னும் பேர் ஒன்றுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள், ஜன் ஜாத்தியா கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 4வது சென்ட்ரல் விஸ்டா, அதாவது புதிய பாராளுமன்ற கட்டிடம். இந்த பழைய பாராளுமன்ற கட்டிடம் அப்படிங்கிறது எப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா 1927 தான் தொடங்கினாங்க. யார் அப்படின்னா லார்ட் இர்வின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது இர்வின் பிரபுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பழைய பாராளுமன்ற கட்டிடத்தை வந்து கட்டினவர். சொல்லியா அதுக்கு பிளான் பண்ணி எல்லாமே இது பண்ணது. இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் எதுலேருந்து அப்படின்னா சௌசத் யோகினி டெம்பிள், அந்த டெம்பிள்லேருந்து எடுத்தது தான். ஓகேவா? எங்கே இருக்குது இது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா? அதுலேருந்து அதை பார்த்து அதே மாதிரி இந்த பழைய பாராளுமன்ற கட்டத்தை கட்டிருக்காங்க. புதிய பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு அடிப்படையில் 3 மடங்கு பெருசு. பழசை விட பரப்பளவு அடிப்படையில் எவ்வளவு மடங்கு? 3 மடங்கு மிகப்பெரியது. ஓகேவா?
லோக்சபா மக்களவை டிசைன் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பீகாக், அதாவது மக்களவை இப்போ புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை அதில் இருக்கக்கூடிய அந்த மக்களவை வந்து பீகாக் அதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி அதை கட்டியிருக்கிறாங்க, அதாவது மயில். ஓகேவா. அடுத்து ராஜ்யசபா மாநிலங்களவை வந்து லோட்டஸ் தாமரையை அடிப்படையாக வச்சு கட்டினது தான் என்னது, அதை இன்ஸ்பயர் பண்ணி கட்டினது தான் இந்த ராஜ்யசபா மாநிலங்களவைங்கிறது. 5வது பாருங்கள், G20 மாநாடு. உங்களுக்கு தெரியும் முதலாக வரலாற்றிலே முதலாக G20 மாநாடு அப்படிங்கிறது வந்து எங்கே நடந்துச்சு, நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு, அப்படி தானே. ஸோ அதை பாருங்கள், பாரத் மண்டபம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல தான் நடந்துச்சு. ஓகேவா. இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அனுபவ் மண்டபம், அதாவது பசவேஸ்வரர் லிங்காயத் இயக்கம் வீரசைவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனார்க் சன் டெம்பிள், கோனார்க் சன் டெம்பிள் எங்கே இருக்குது, ஒடிசாவில் வந்து இருக்குது, அப்படி தானே. ஸோ என்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பினுடைய சிம்பிள் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் கூட அந்த சோனார்க் சூரிய கோயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சிம்பிள் தான். சரியா. அடுத்து பாருங்கள், 3வது வசுதெய்வ குடும்பகம், வாசுதேவ குடும்பகம் இல்லைனா வசுதேவ குடும்பம்னு சொல்லுவாங்க. மகா உபநிடதம் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த வசுதெய்வ குடும்பகம். இதுவும் அந்த G20 இருந்த ஒரு முக்கியமான ஒரு வாசகம் தான். அடுத்து நடராஜர் சிலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. பாரத மண்டபம் வெளியே அமைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய நடராஜர் சிலை தான் இந்த நடராஜர் சிலை. இது தமிழ்நாட்டில் தான் வடிவமைக்கப்பட்டது. சிலையை வடிவமைத்தவர் சிற்பி ராதாகிருஷ்ணன் அவர் தான். சரியா. அடுத்து பாருங்கள், லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் மூலியமாக இது வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த நடராஜருடைய சிலை பார்த்தீங்க கிட்டத்தட்ட 18 டன் வந்து எடை கொண்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இது பண்ணாங்க. ஓகேவா. 8 உலோகத்தை வைத்து கொண்டு செய்யப்பட்டது தான்.